கடிகாரம் சொல்லாத ஒரு உண்மை. ஒரு வீட்டில் சுவரில் ஒரு பழைய கடிகாரம் இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் டிக் 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 என்று ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனா அந்த வீட்டுக்குள் ஒரு மனிதன் கூட அதை கவனிக்க இல்லை. வீட்டில் உள்ள அருண். அவனுக்கு வாழ்க்கை என்றாலே நாளைக்கு பண்ணலாம், பிறகு பண்ணலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற பழக்கம் மட்டும்தான் இருந்தது. அம்மா கூப்பிட்டா இப்ப இல்லம்மா பிறகு என்பான். அப்பா சொன்னா சரி அப்பா நாளைக்கு. மனைவி கேட்டா சின்ன வேலை தானே, ஆனா இப்போ முடியாது என்பான். கடிகாரம் மட்டும் அவன் வீட்டுக்குள் மௌனமா சொல்லிக்கிட்டே இருந்தது, நான் நிற்க மாட்டேன் என்று. ஒரு நாள் அருண் வேலைக்கு போகும்போது அவனுக்கு ஒரு கால் வந்தது. அம்மா ஹாஸ்பிட்டல், சீக்கிரம் வாங்க என்று. அவன் உடனே ஓடினான். ஆனா ஹாஸ்பிட்டல் வாசலில் டாக்டர் சொன்னார், நீங்க கொஞ்சம் தாமதா வந்துட்டீங்க அருண். அவன் கண்கள் கலங்கின. அவன் அம்மா அவனை பார்த்து சின்ன சிரிப்போடு சொன்னாங்க, எப்பவும் நாளைக்குன்னு சொல்வே இல்ல, இந்த நாள் நாளைக்கு வராதா கண்ணா என்று கேட்டான். அவனுக்கு உலகமே சத்தமில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த நாள் இரவு அவன் வீட்டுக்கு வந்தான். அதே கடிகாரம், அதே டிக் டிக் சத்தம். ஆனா இன்று அந்த சத்தம் அவனுக்கு ஒரு கத்தல் மாதிரி கேட்டது. நேரம் போகுது. அவன் மெதுவா கடிகாரத்தை பார்த்தான். அந்த கடிகாரம் எதுவும் பேசல. ஆனா அருண் மனசுக்குள் ஒரே வார்த்தை மட்டும்தான் ஓடிச்சு. அப்போதான் அடுத்த நாள் முதல் அவன் மாற்றம் ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு நேரம் ஒதுக்கினான். அப்பாவின் குரலுக்கு செவிசாய்த்தான். மனைவிக்கு உதவினான். குழந்தைகளோடு சந்தோஷமாய் இருக்க ஆரம்பித்தான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், காலம் ஓடுவது பிரச்சனை இல்லை, நாம் பிறகுன்னு தள்ளுவது தான் பெரிய பிரச்சனை என்று. நாளைக்கு என்ற வார்த்தை நம்மிடம் இருக்கும் வரை நம்பிக்கை. ஆனா இப்போ என்ற முடிவு வந்தால்தான் வாழ்க்கை மாறும். இந்த கதை மூலம் காலம் நிற்காது, இப்போதான், பிறகு வேண்டாம். காலம் ஓடுவது பிரச்சனை இல்லை, பிறகுன்னு தள்ளுவது தான் பிரச்சனை என்பதை விளங்கிக் கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு என நான் நினைக்கிறேன்.